ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கான வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல் வாங்கியிருக்கிறேன். அது என்ன ஜுவல் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ கிராம்ஸு, நான் என்ன டேட்டுக்கு வாங்கினேன், எவ்வளோ கோல்டு ரேட் அப்போ இருந்தது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவை நான் போடுறேன். அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் வந்தது, எவ்வளோ வெயிட் இருந்தது, அதுவும் இல்லாமல் எனக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இந்த 2த்துக்கும் எவ்வளோ வந்தது அப்படிங்கிறதையும் நான் பில் டீட்டெயிலோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் வீடியோ போடாமல் இருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் ரெகுலராக நான் வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காயினோடைய பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த கோல்டு காயின் பார்த்திங்கன்னா எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 14th September 2025 அன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 10,190 ரூபா. நான் 22 கேரட் கோல்டு காயின் தான் நான் வாங்கியிருக்கேன். எவ்வளோ கிராம்ஸ் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம்ஸ் வாங்கியிருக்கிறேன். 500 மில்லிகிராம்ஸே கரெக்டாக கிடைக்காததுனால ஒரு 20 மில்லிகிராம்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 5 மில்லிகிராம்ஸ் அப்படிங்கிறதே இவங்க போட்டிருக்காங்க. பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா 1% மட்டும்தான் மங்களன் மங்களில் கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜே. டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு 0.525 மில்லிகிராம்ஸ் எனக்கு நெட் வெயிட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. 45 ருபீஸ் பார்த்திங்கன்னா ஹால்மார்க் சார்ஜ். இதில் ஹால்மார்க் சீல் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதுக்கு 45 ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 5,394 ரூபா. இதில் இந்த 49 ரூபா பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க பார்த்திங்களா. இது அந்த 1% வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட்டை அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டு காயின் நம்ம வாங்க போகும்போது கேஷ் கொடுத்து நம்ம இந்த காயினை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த 49 ரூபாயும் பார்த்திங்கன்னா லெஸ் பண்ணிவிடுவாங்க. இதை பார்த்திங்கன்னா அவங்க லெஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கேஷாக கொடுத்தா மட்டும்தான் அவங்க லெஸ் பண்ணுவாங்க. மற்றபடி கார்டு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவங்க லெஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு அந்த லெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 5,345 ரூபா. சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 80 ரூபா. டோட்டலாக பார்த்திங்கன்னா 5,505 ரூபா கொடுத்து இந்த கோல்டு காயினை நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா நான் இந்த கோல்டு காயின் 500 மில்லிகிராம்ஸ் வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக 5,505 ரூபா வருது இன்றைக்கான கோல்டு ரேட்டுக்கு. நான் எப்போ இந்த வீடியோ பிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 21th September அப்போ தான் நான் இந்த வீடியோ பிடிக்கிறேன். இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 10,290 ரூபா. இதிலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு 100 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. ஒரு வாரத்திலே பார்த்திங்கன்னா 50 ரூபா எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அதனால் நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சில்வர் கூட பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கான சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 145 ரூபா. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா சில்வர் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா 175 ரூபாய்க்கு கூட போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா சில்வரை நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். நான் கூட பார்த்திங்கன்னா சில்வர் வாங்கி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனல்லையே. சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எந்த ஷோ ஆஃபும் கிடையாது. அதனால் நான் இந்த மாதிரி நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன்.
இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சீக்கிரமாக வந்து கோல்டு காயின் வாங்கிட்டாங்க அப்படின்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் இங்கே ஒரு பில்லு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் பில் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்னைக்கு வாங்கியிருக்கேன், அன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கோல்டு காயின் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க. 500 மில்லிகிராம்ஸ் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அன்றைக்கான கோல்டு ரேட்டு இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வருது அப்படிங்கிறது. எனக்கு வந்து அவங்க வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. 51 ரூபா அவங்க வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 49 ரூபா அவங்க வந்து லெஸ் பண்ணிட்டு தான் வந்து எனக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்தது. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து தான் நான் வந்து இந்த ஜுவல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எஸ்டிமேட் பில் தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ. நான் வந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன் அப்படின்னா 5510 ரூபா கொடுத்தேன். அவங்க பேலன்ஸ் 4 ருபீஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து 14th செப்டம்பர் நான் வந்து வாங்க போகும்போது எனக்கு இந்த 1/2 மில்லிகிராம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 1/2 கிராமுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்திருந்த அமௌண்ட்டு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு அடுத்த பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.